நாங்கள் கண்டடைந்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆண்டவருடைய கிருபை. ஆமா, இன்றைய நாள்ல காருக்காண்டி ஓடுறோம், பங்களாவுக்காண்டி ஓடுறோம், வீட்டுக்காண்டி ஓடுறோம், இதுக்கெல்லாம் ஓடுறோம் தான். நாங்கள் மறக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிஷத்தை ஏற்கனவே நாங்கள் கண்டடைந்து விட்டோம். அது எங்களுடைய கிரியா இல்லை. நாங்கள் அப்படியே தடக்கி விழுந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வைத்திருந்தார். இந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அந்த குஷ்டரோகிகள் ஆலயத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து முதலாவது அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அவர்கள் பசியில வந்தாங்க, அவங்க பட்டினியில வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை ஆண்டவர் திருப்தியாக நிறைவேற்றினார். ஆண்டவருடைய கிருபைக்குள்ள பாவிகளா இருந்த நாங்களும் அப்படித்தான் வந்தாங்க. வெறும் பொழுது எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, எங்களுக்கு ஒரு மன்னிப்பு தேவைப்பட்டது, எங்களுக்கு ஒரு கிருபை தேவைப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையில அன்பு தேவைப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தேவைப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் தேவைப்பட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் புசித்து குடிக்கும்படிக்காக ஆண்டவர் எங்களை நிரப்பினார். இதனால நாங்க முதலாவது டேஸ்ட் பண்ணணும். என்னத்த? ஆண்டவருடைய அன்பை டேஸ்ட் பண்ணணும். நீங்க டேஸ்ட் பண்ணாம ஒரு சாப்பாடை செய்யலாமா? செய்யலாம், ஆனா சரியா வராது இல்லையா? ஒரு சாப்பாடு நாங்கள் செய்யணும்னு சொல்றா, ஒரு ரெசிபின்னா அதை நாங்கள் முதல் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதில் என்ன இருக்குது, எப்படி இதை செய்திருக்கிறாங்கன்ட்டு. அப்போதான் அதை நாங்கள் செய்து மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வேதமும் கிறிஸ்துவுடைய அன்பும் நாங்கள் முதல் என்னது புசித்து குடிக்கணும். அப்படி குடித்தா தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அங்கே அவர்கள் புசித்து குடித்தார்கள். 2வது நாங்கள் பார்க்கின்றோம், அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு போய் அவர்கள் போனது சாப்பாட்டுக்கு தான். அவர்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ரொட்டி கிடைச்சா காணுன்னு தான் போனாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ரொட்டியை தாண்டி திராட்சரசம் வச்சிருந்தார், திராட்சரசத்தை தாண்டி வெள்ளியும் பொன்னும் வைத்திருந்தார். ஏனென்றால் அவர் பரிபூரணத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர், எங்களை திருப்தி படுகிற தேவன், எங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவன், நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனா இருந்தபடினால நாங்கள் புசித்து சாப்பிடுவதற்கு மேலாக அங்க வெள்ளியும் பொண்ணும் அவர்களுக்காக வைத்திருந்தார். எங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஏதோ ஒரு காரியம், ஒரு வியாதி நிமித்தமோ, ஒரு பாவத்து நிமித்தமோ, ஒரு வாழ்க்கை அழியிற நேரத்தில் ஆண்டவரேன்னு வந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு சிறிய காரியம். இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? அதையும் தாண்டி தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது, தேவனுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் எங்களை நிறைவாக நிரப்பி இருக்கிறாரா இல்லையா? அதுதான் கிருபை. கிருபை வரும் பொழுது அது எங்களை வெட்கப்படுத்தி எங்களை நிரப்புகிறதாக இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்தாங்களா? எடுத்துக்கொண்டு போய் வாசிப்போம். எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசி. கபடுக்குள்ள தெரியுந்தானே, அந்த மெத்தைக்கு கீழே ஒளிச்சு வைக்கிறோமே, தெரியுந்தானே? அது மாதிரி தான் அவங்களும் எல்லாம் மனுஷர் தானே. மனுஷ புத்திண்டா எப்படித்தானே நமக்கு நம்மளோட குடும்பத்துக்கு தானே அவர் நினைப்பு வரும். அப்ப அவங்களும் இப்படித்தான் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைப்போம். ஒளிச்சு வச்சுட்டு என்ன செய்றாங்க? அடுத்த திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்கு. யோசிச்சு பாருங்க, சீரிய படைகள் வந்திருக்குதுன்னு சொன்னா, ஒரு நகரத்தை முற்றுகை போடுகிற அளவுக்கு ஒரு படை வந்திருக்குன்னா எத்தனை கூடாரம் இருந்திருக்கும்? 5 கூடாரம் 10 கூடாரம் இருந்திருக்கும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூடாரம் இருந்திருக்கும். இவங்க ஓடுறாங்க, சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க, பொன்ன வள்ளி அள்ளுறாங்க, திரும்ப வேறொரு கூடாரத்துக்கு போறாங்க, திரும்ப வந்து அள்ளி கொண்டு போறாங்க. இப்ப எத்தனை கூடாரம் போயிட்டாங்க? 2 கூடாரம். பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் என்னது? பிறந்ததா இருக்கின்றது, அது நிரம்பி வழிகிறதா இருக்கிறது, அது எங்களுக்கும் போதுமானதா இருக்கின்றது, நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் போதுமானதா இருக்கிறது. எங்களுடைய விருப்பத்துக்கும் அதிகமாக மேன்மையாக காரியங்களை எங்களுக்கு தருகிற தேவன். இவருக்கு போய் ஒளிச்சு வந்தாலும் 2 கூடாரத்தை தாண்ட முடியல அவங்களுக்கு. 2வது கூடாரத்திலையும் போய் என்னது? நம்மள மாதிரிதான், அப்படித்தான் நாமளும் இல்லையா? வாழ்க்கையில நியாயம் இல்லை. எது நியாயம் இல்லை? எங்களுக்காண்டி ஒரு வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்துக்காண்டி வாழ்க்கை. எங்களோட கிச்சன் பேண்ட்ரி ஃபுல்லா இருக்குது, ஆனா எங்களுக்கு முன்பாக இருக்கின்றவர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், அவர்கள் நம்பிக்கையை இழந்து வாழ்கின்றார்கள், அன்பை இழந்து வாழ்கின்றார்கள், சமாதானத்தை இழந்து வாழ்கிறார்கள். அதனால நியாயம் இல்லை. போய் ஓடி வாரதும் போறதும் நாங்கள் வாசிச்சோம்னு சொன்னா, அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய்
திரும்ப என்ன செய்யறாங்க? ஒளித்து வைக்கிறார். இந்த கெட்ட குமாரன் ஆண்டவரிடத்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வரும்பொழுது என்னது? அவனும் இப்படித்தான். என்னத்தை தேடி வந்தான்? சாப்பாடு. இங்க வந்து தவிட்டை கொடுக்குறாங்க. பண்டிகை போடுற தவிட்டத்தை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய அப்பாட வீட்டுல பூரணமான சாப்பாடு இருக்கு, அங்க போய் சாப்பிடுவோம்னு தான் வந்தான். இந்த அப்பாவோ அவனை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து வந்து என்ன சொன்னாரு? உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். வேலைக்காரரை பார்த்து அங்கே தகப்பன், நல்ல தகப்பன் என்ன சொல்றாரு? வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லவில்லை, உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வா, முத்திரை மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை போட்டு விடு, கொளுத்த கன்றுக்குட்டை அடி, நாங்கள் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று சொல்கிறாரு. என்னுடைய மகன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கின்றான். என்னுடைய மகன் காணாமல் போனான், இப்ப கண்டடையப்பட்டிருக்கிறான். எப்படி ஒரு காரியம் பாருங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவன் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் தான் வந்தான். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். இதனால நாங்கள் ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்கு கொஞ்சம் மன்னிப்பு தாங்கன்னு தான் வந்தோம். இந்த நாள் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு அனுப்ப எங்களுக்கு போட்டு வச்சு என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவருடைய முத்திரை மோதிரம். நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான முத்திரை மோதிரத்தை போட்டு பாதரட்சி அணிந்து நாங்கள் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும்படிக்காக ஆண்டவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் அறிய வேண்டிய காரியம், நாங்களும் இவர்களை போல ஒளித்து நாங்கள் வாழுகிறோமா? ஒளிச்சு வச்சு வாழுகிறோமா? நியாயமான வாழ்க்கை வாழுகிறோமா? பாருங்க, லூக்கா 14வது அதிகாரத்துல அங்கே ஒரு பந்தியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 17வது வசனத்துல ஒரு உவமையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏன்னா இந்த பந்தி வந்து இவர்கள் அங்க போகிறதற்கு முன்பாகவே இவர்களுக்கு ஆயத்தமா இருந்தது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னது அவர் இங்க என்ன செய்யறாருன்னா, சத்துருக்களை துரத்தி அடித்து விட்டு ஒரு பந்தியை இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இந்த லூக்கா 14வது அதிகாரத்துல ஒரு எஜமானன் ஒரு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு பந்தியை குறித்து ஒரு உவமையிலே அவர் சொல்லுகிறார். அதுல என்ன வசனம் என்பதை பார்ப்போம். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி அந்த எஜமான் சொல்லுகின்றார், நீ அழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. இந்த 4 பேரும் அந்த கூடாரத்துக்கு போவதற்கு முன்பாகவே அங்க எல்லாம் ஆயத்தமா இருந்தது. மேசையில பொண்ணு வெள்ளி, சுட சுட சாப்பாடு, கோப்பையில திராட்சை ரசம் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்காரு. அதுதான் கிருபை. அதே போல தேவன் என்கின்ற எஜமான் அவருடைய ஊழியக்காரர்களாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்துல போய் சொல்லு, இந்த கிருபை என்கின்ற அந்த பந்தி ஆயத்தமா இருக்கின்றது, அவர்கள் அந்த விருந்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க சொல்ல. நாங்க எத்தனை பேர் அழைச்சு கொண்டு வருகிறோம் அந்த விருந்துக்கு? நாங்கள் திண்டு புசித்து திருப்தி அடைந்த இந்த கிருபை, தேவனுடைய கிருபை ரட்சிப்பு என்ற விருந்துக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுடைய நண்பர்களை, உற்றார் உறவினர்களை இந்த உலகத்திலே பாவங்கத்திலேயும் அழிவுகளிலேயும் சூழ்நிலைகளிலேயும் நம்பிக்கையற்று இருக்கிறவர்களை நாங்கள் அழைக்கிறோமா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க போய் அவர்களை என்ன கூட்டி கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். எங்களோட வீட்டில் இப்போ ஒரு 3-4 வீக்காக ஒரு கூத்து நடக்குது. என்னுடைய மனைவி வந்து புதுசா சாப்பாடு ட்ரை பண்ணுறோம். அன்றைக்கு வந்து தாய் ஃப்ரைட் ரைஸ், கொத்து ரொட்டி வீட்டை. இப்போ நான் வேலையால் வரும்பொழுது சொல்லுவா, இன்றைக்கு தாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடுன்னா ஓகே. நான் போய் டேபிளில் இருந்தேன்னு சொன்னால் இப்போ போட்டு கொண்டு வந்து எனக்கு முன்னால் அதை வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து முன்கதிரை இழுத்துட்டு தானும் இருப்பான். இருந்தா என்ன, நான் சாப்பிட்றத பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கு யோசனை, இந்த மேசைக்குள்ள பொல்லு வச்சிருப்பாவா, ஒருவேளை நான் முகத்தை சுழிச்சேன்னு சொன்னா ஒரு போட்டுருவான்னு சொல்லி நான் சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு தான் அழும்பி போவா அவ. ஏன் அந்த இது இப்போ நான் ஒருவேளை அந்த சாப்பாட்டை புறக்கணிச்சேன்னு சொன்னா, இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நான் அந்த சாப்பாட்டை புறக்கணிக்கவில்லை, அந்த சாப்பாட்டை அன்போடு செய்த அந்த அன்பை புறக்கணிக்கின்றேன். இது உங்களோட மனைவிக்காண்டி கைதட்ட தேவையில்லை. நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு சொன்னா, கிருபையினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக பாடுபட்டு அன்பின் நிமித்தம் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றாரு. அந்த பந்தியிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னோம் என்று சொன்னா நாங்கள் அவருடைய அன்பை புறக்கணிக்கின்றோம்.